மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வேண்டாம் என்று சொல்கிறோம். தமிழ்நாட்டிலே பிஜேபி தவிர்த்து எல்லா கட்சிகளும் புதிய கல்விக் கொள்கை தேவையில்லை, அவசியமில்லை, அதிலே சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மும்மொழி கொள்கை போன்ற விஷயங்களை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஆளுநருக்கு இதில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைங்க, இப்போ எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொல்றேன். இப்ப முதலமைச்சர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, 39 பிரதிநிதிகள் தமிழ்நாட்டிலிருந்து இன்னைக்கு மக்களவையில இருக்கிறோம், அது குறைக்கப்படாது என்று சொல்ல வருகிறாரா? இல்லை என்றால் மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றப்படும், அதிகரிக்கப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டுக்கு இதே எண்கள் இருந்தாலும் யூபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு அது அதிகரிக்கப்படுமா? அது நிச்சயமாக தமிழ்நாட்டை, தென் மாநிலங்களை பாதிக்கும். அதனால நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய சர்ச்சைகள் இருக்கு. அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய பிறந்த நாள் செய்தியாகவும் அதுதான் இருக்கிறது.